Hello viewers, welcome to Dix Mathematics 23. ஸோ நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட சேனலில் 99 டேஸ் பிளான்க்கான டெஸ்ட் ஸ்கெடியூல் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்ச் வந்து செப்டம்பர் 21 வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து 4th டேயில் வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் வந்து எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு ஒன்லி தமிழ் மட்டும் கொடுங்க அப்படிங்கிறதான் நிறைய பேர் வந்து கேட்டாங்க. ஸோ என்கொயரிஸ் வந்தவங்களே எங்களுக்கு மேக்ஸ் வந்து இப்போதைக்கு வேண்டாமே, இந்த 99 டேஸில் 100 கொஷினை நாங்கள் தரோ பண்ணிக்கிறோமே, அதுக்கப்புறம் எங்களுக்கு மேக்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் அந்த மாதிரி வந்து தனியாக கொடுங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த பேட்ச் அதாவது புது பேட்ச் வந்து ஒன்று கொடுக்குறோம். அதில் மேக்ஸ் இல்லாமல் 99 டேஸ்க்கு தமிழ் மட்டும் இப்போ வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன வரும்னா, ரிவிஷன் நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும், டெஸ்ட் வந்து டெய்லி வந்துடும், தமிழுக்கான கிளாஸ் வந்து உங்களுக்கு டெய்லியும் வந்துடும், வித் ஷார்ட்கட்டோட உங்களுக்கு வந்துடுங்க. வித் சேம் அந்த பேட்சில் இருந்த மாதிரி 3 டார்கெட் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ டார்கெட் 1 வந்து பார்த்திங்கன்னா நியூ சமச்சீர் 6th-லேருந்து 10th வரைக்கும் படிப்போம். டார்கெட் 2 புது சமச்சீர் 11th 12th பொது தமிழ் வந்து படிச்சுருவோம். அடுத்தது வந்து டார்கெட் 3 பழைய சமச்சீர் 6th-லேருந்து 10th வரைக்கும் நம்ம படித்து முடிச்சிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ தனியாக வந்து சிறப்பு தமிழ் அண்ட் 11th 12th வந்து பழைய 11th 12th எப்போ அப்படிங்கிறது தேவையா இல்லையா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த பேட்சில் டார்கெட் 3 டார்கெட் வந்து இருக்குங்க. ஸோ 99 டேஸில் வந்து 100 மார்க்ஸ்க்கு வந்து அதாவது 100 கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம ரெடி ஆக போகிறோம். ஸோ இது வந்து பழைய ஸ்கெடியூல் தான். இப்போ நான் உங்களுக்கு வந்து புரியறதுக்காக இதை நான் அப்படியே காட்டுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே செப்டம்பர் 21 இருக்கு இல்லையா, ஸோ இந்த டேஸை வந்து அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இன்னும் ஒரு 10 டேஸ் பக்கம் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன். இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, புக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு டைம் தேவைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஸோ அமௌண்ட் வந்து ரெடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதுக்கான டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதே போல் தான் ஒரு நாள் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இயல் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6th ஃபஸ்ட் இயல், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 6th செகண்ட் இயல், அடுத்து வந்து 6th தேர்டு, 6th ஃபோர்த்து, 6th ஃபிஃப்த்துன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இயல் தான் படிக்க போகிறோம். ஸோ இந்த பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி டெஸ்ட்லாம் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன், அதாவது எக்ஸாம் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும், ஸோ ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் மேக்ஸ் இப்போ நம்ம கட் பண்ணிட்டோங்கிறப்ப ஒரு 100 கொஷினுக்கு நீங்கள் ரொம்பவே தாராளமாக ரெடி ஆகுவீங்க. ஸோ இப்போ மேக்ஸை கட் பண்ணிட்டீங்களா, அப்போ நான் வந்து அந்த பேட்சில் சேர வேண்டாம் அப்படின்னா அந்த பேட்சில் நீங்கள் சேரனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இல்லைங்க எனக்கு அந்தளவுக்கு என்னால் வந்து எஃபோர்ட் கொடுத்து படிக்க முடியாது, நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு வந்து ஒரு பேபிலாம் இருக்குது, ஸோ மேக்ஸும் சேர்த்து என்னால் படிக்க முடியாது, இதுவே கம்மியான போர்ஷன் தான், பட் இருந்தாலும் இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டதே ஒர்க்கிங் பீப்புள்ஸும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் தான் கேட்டாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எங்கிட்ட டைம் மேனேஜ் பண்ணி நான் மேக்ஸ் பார்த்துட்றேன் மேம், என்னால் பார்க்க முடியுதுன்னு தான் சொன்னாங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபும் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் தான் தமிழ் மட்டும் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிறத நிறைய வந்து கேட்டுட்டு, இல்லை மேம் நான் ஃபர்தராக நான் அப்புறமா பார்த்துக்கிறேன், இல்லைனா தமிழ் மட்டும் கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மூவ் ஆன் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா தமிழ் மட்டும் நாங்கள் தனியாக கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சேரணுன்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துகிட்டு அங்கே டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ், பேட்ச் டீட்டெயில்ஸ், என்ன மாதிரி டெஸ்ட் இருக்கும், எப்படி வைப்பீங்க, எத்தனை மணிக்கு வைப்பீங்க, ஸோ நிறைய டவுட்ஸ்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் தான் கேட்பீங்க. ஸோ பேட்சோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னா லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பியூர் அண்ட் பியூர் வந்து பிகினர்ஸ்க்காக தான் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கீங்க அப்படின்னா இதை ரிவிஷன் பர்பஸாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடியே சொன்னது போல் தான் 99 டேஸில் தமிழ் வந்து 100% நீங்கள் வந்து ரெடி ஆயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக 2025 குரூப் 4 எக்ஸாமில் வந்து வேலை வாங்கணும் அப்படின்ற ஒரு உறுதியோடு இருக்கவங்க தாராளமாக, அதாவது பிகினர்ஸ் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதுங்க, ஆனால் எனக்குள்ளே திடீர்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எக்ஸாம் அட்டன் பண்ணணும், ஏதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணணும், அந்த மாதிரி திடீர்னு வந்து எனக்கு தோணுச்சு, ஆனால் எனக்கு இதில் ஆனா கூட எனக்கு தெரியாதுங்க, அப்போ அந்த மாதிரி கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறதுக்கான பேட்ச் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிற நிலைமையில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளோட பேட்சோட வீடியோஸ் எல்லாமே ரொம்ப லேட்டாக பார்த்தோம், எங்களுக்கு இன்னும் 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், இப்போ வரைக்குமே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஃபீஸ் ரெடி பண்ணிட்டு வந்துடுறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு இன்னும் டைம்லாம் கேட்டுக்கலாம் போகிறாங்க. ஸோ அவங்களும் இருந்தீங்கன்னா கூட இந்த பேட்சை கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிகாஸ் வந்து உங்களுக்கு ஒரு 10 டேஸ் 12 டேஸ் அந்த மாதிரி நான் டைம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ நம்மகிட்ட வர என்கொயரிஸ் பொறுத்து அண்ட் அவங்களோட டிமாண்ட்ஸ் பொறுத்து நம்ம அந்த டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் இருக்கேன்.
ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது சஜஷன்ஸ் வந்து கொடுக்கணும், அதாவது சஜஷன்ஸ் மீன்ஸ் உங்களோட சிச்சுவேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் இந்த பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், அப்போ எனக்கு இந்த டேட் வரையும் எனக்கு டைம் வேணும், அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பேட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.